ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். இன்றைய தினமும் ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நேர்காணல் சிறப்பாக இருக்க போகிறது. காரணம், எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நபர் அவ்வளவு தூரம் சிறப்பான ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாங்க ஒரு வேகமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் போது எங்களுக்கு வரக்கூடிய இந்த மன அழுத்தங்கள், சில நேரங்கள்ல வரக்கூடிய இந்த சவால்கள் இதுவுமே கூட அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இதை எப்படி எதிர்கொள்வது என்பதை யோகக்கலையை மையப்படுத்தி ஆழமாக தெளிவுபடுத்துவதற்காக இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கிறார் சிவனேஷ் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேம். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டதுக்கு. ஸோ என் பேர் நீங்கள் சொன்ன மாதிரி சிவனேஷ் குமார். ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் பெங்களூரில். மெயினாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 37th யோகா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக வந்திருக்கேன் ஜட்ஜாக. ஸோ என்னோடய ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா ஐடி. பட் எப்படி இந்த யோகா துறைனா, நான் வந்து என்னோட ஸ்கூல் படிக்கும்போது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன். அப்போ எப்போ பார்ப்பாங்கன்னா, நான் 2002 முடித்தேன். ஸோ எப்பயுமே நம்ம ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அட்வான்ஸ்டாக இருக்கணும். அந்நேரமே வந்து விருதுநகர் என்னோட சொந்த ஊர். அங்கே வந்து ஹார்ஸ் ரைடிங்லாம் கொண்டாந்தாங்க. அந்த இது வந்து நம்ம ஹாட் கிளைமேட். அப்போ அந்த ஹார்ஸ் கூட இல்லை. ஸோ ஸ்விம்மிங் பூல் வச்சாங்க. அது மாதிரி வரும்போது யோகாவும் கொண்டு யோகாவை ஒரு கிளாஸாகவே இருக்கும். எங்களுக்கு ஒரு கேம்ஸ் பீரியட் இருக்கும், ஒரு யோகா பீரியட் இருக்கும். ஸோ அப்போ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் யோகாச்சாரியா ராதாகிருஷ்ணன் சார் தான் என்னோட குரு. ஸோ அவங்க சொல்லி கொடுத்து தான் வந்தோம். அப்புறம் 12th முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு பண்ணும்போது காலேஜில் நிறைய விஷயங்கள் ஆஸ்பயர் பண்ணுவோம். நான் இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2006 சென்னையில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2010 அப்படியே எம்பிஏ பண்ணுவோம், அடுத்து படிக்கணும்னு சொல்லி படிச்சுட்டு அந்த இதை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மேரேஜ் ஆகுது. ஸோ அப்படியே வந்து என்னென்னா ஸ்லோவாக நம்ம வந்து எக்கனாமிக்கலி ஸ்ட்ரெஸ்க்குள்ளே உண்டாக்குறோம். ஏன்னா எங்களோட ஐடி வேலை பார்த்தீங்கன்னா 24 hours, மார்னிங் 8 hours, 8 to 8 12 hours ஷிஃப்ட் இருக்கும், திருப்பி நைட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மெச்சூர் ஆனோன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக மாறினேன், வெளிநாடுகளில் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அப்படி வரும்போது கடைசி கல்யாணம் ஆகி நம்ம சென்னையில் திரும்ப வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ். அப்போ நேராக போய் டாக்டர்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் அநேகமாக உங்களுக்கு ப்ரீதிங் இஷ்யூஸ் இருக்கும், நீங்கள் ஐடியில் ஒரு 4 years இருக்கீங்க, இப்போ 6 years ஆகிடுச்சிங்கிறீங்க, ஸோ மேபி நீங்கள் பஃப் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது, நம்ம ஏஜ் வந்து ஒரு 30 கூட டச் பண்ணல, அதுக்குள்ளே இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு. அப்போ தான் வந்து திரும்பி பார்க்கும்போது ஓகே, நம்ம எதுவுமே ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலை. அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா, சரி என்ன பண்ணலாம், வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம், அது வந்து ஈஸியானது. காலையில் நம்ம வந்து ஒரு ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு 15 minutes வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நினச்சேன். அடுத்து வந்து என்ன யோசிச்சேன்னா, நம்ம இதில் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்விம்மிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு நினச்சேன். 3வதாக பார்த்தீங்கன்னா யோகா பண்ணலாமான்னு. ஸோ இந்த 3 விஷயத்தில் எனக்கு நல்லா தெரிஞ்சது, யோகா தெரியும், 3 விஷயமே நல்லா தெரியும். பட் வந்து டைம் பார்த்தீங்கன்னா அந்நேரம் ரெய்னி சீசன். ஸோ ரெய்னி சீசனில் காலையில் வாக்கிங் போக முடியல, அது சேம் டைம் ஸ்விம்மிங் பூல் போனால் டெம்பரேச்சர் மெயின்டைன் கிடையாது, ஸோ அங்கே போக முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா வந்து ஸ்விம்மிங் பண்ணிங்கனாலே வாரத்தில் 2 நாள் பண்ணால் போதும், நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து ஸ்ட்ரெஸ்ஸுமே போயிடும்பாங்க. ஸோ ஆனால் என்னால் அது பண்ண முடியல, ஏன்னா கிளைமேட்னால. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் யோகா. அப்போ யோகா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் என் ஃப்ரெண்டுகிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடா அப்படின்னோன்னே, எனக்குலாம் பிபிஏ வந்துருச்சு அப்படின்னாங்க. எனக்கு 30 yearsக்குள்ளே ப்ரெஷர் வந்துருச்சா அப்படின்னு. ஸோ அப்போ ஓவராலையும் ஐடியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டியூ டு எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, 10 நாளில் செய்ய வேண்டிய வேலையை 4 நாளில் செய்யணும்பாங்க. ஏன்னா அது வேற வழி கிடையாது. நம்ம 10 நாள் கொடுத்துருப்பாங்க, மொதல் 6 நாள் வேற மாதிரி இதும்பாங்க, கடைசியான டெட்லைன் வந்து மாறாது. ஸோ ஒரு விஷயத்த நம்ம வந்து குறிப்பிட்ட டயத்தில் பண்ணுறத கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மள அறியாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது, அதுதான் வார்த்தை, அது வந்து ஒன்லி சில பேருக்கு தான். ஆனால் இப்போ ஸ்கூல்லே வந்து பிள்ளைங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் யோகா துறை வந்தேன். அப்புறமேட்டு மாஸ்டர்கிட்ட திரும்ப கேட்டு யோகா படித்து இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு காட்ஸ் கிரேஸ் டச்வுட் இப்போ வரைக்கும் வேறு எதுவும் பிரச்சனைகள் கிடையாது. அப்படியே போயிட்டு இருக்கு, 40 தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ சந்தோஷம். கண்டிப்பா உங்களுடைய அறிமுகத்தை நாங்க கேட்கும் போதே எங்களுக்கு புரியுது, யோக கலையினுடைய இவ்வளவு தூரம் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம், அதை நாங்க கற்றுக்கொள்றது எவ்வளவு தூரம் அவசியம் அப்படின்றது உங்களை பார்க்கும் போதே தெரியுது. இருந்தாலுமே சார், இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷனை பார்க்கும் போது நிறைய பேர் வந்து எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஐடி துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்களே நாங்க எடுத்துக்கொள்ளும் போது அதிகமான நேரம் இந்த ஸ்கிரீனை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதிகமான சேலரி வந்து எங்களுக்கு கிடைச்சாலுமே கூட நிறைய பேர் அதுக்குள்ள போக பயப்படுறாங்க.
சாப்பிடுறதே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிருவோம், இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் வந்து எங்களுக்கு அதிகமா வந்துரும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான காரணத்தினாலேயே அதுக்குள்ள போக மாட்டாங்க. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளான் பண்ண வேண்டியிருக்கு எல்லாத்தையுமே. இப்போ வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம், எதை தேடி ஓடுறோம் அப்படின்னு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறோம், அடுத்து ஒரு கார் வேணுங்கிறோம், அடுத்து வந்து அடுத்த விஷயம்னு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு எல்லாருக்கும் ஆசைப்படுறது தப்பே கிடையாது, ஆனால் பேராசைப்படக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நம்ம இன்னைக்கு மாறுறதுனால மொத்த உலகமும் மாறிடாது. ஃபஸ்ட்டு நம்ம மாறணும், அது மெல்ல மாறுங்க, மெல்ல மெல்ல ஆசை. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறோமா, ஒரு 1000 ரூபா சேர்க்குறோம், ஒரு 10,000 ரூபா சேர்க்குறோம், 1 லட்சம் சேர்க்குறோம். இப்போ நம்ம எடுத்தோன்னா வந்து நான் 1 லேக் பண்ணோம். அதுவும் இப்போ ஜென்சி அப்படிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க. என்னப்பா உன்னோட கோல் என்ன அப்படின்னு கேட்டால் 29ல் நான் ரிட்டையர் ஆகணும்னு கேட்குறாங்க. ஸோ 29ல் ரிட்டையர் ஆகணும், வாட் இஸ் யர் ரிட்டையர்மெண்ட்? நான் 1 crore ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு 9 வருஷத்தில் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து சாத்தியம் கண்டிப்பாக, அதில் எந்த இதுவும். ஆனால் அது எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இவ்வளோ வருஷம் நம்மலாம் என்ன பண்ணுவாங்க எல்லாரும், சரி ஒரு 25 நான் ஒரு பைக் வாங்கணும், ஒரு கொஞ்சம் ரூபா சேர்த்து வைக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் நான் போய் வாங்கிடுவேன், அடுத்து அதை சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது பின்னாடி ஓடுறோம். ஸோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிளானிங்னா, இப்போ நான் ஒரு 5 இயர்ஸில் என்ன பண்ண போகிறேன், ஓகே இந்த மாதிரி இருப்போம், நம்ம என்ஜாய் பண்ணுவோம், ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம், பக்கத்தில் இருக்க ஊர், நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்லாம் இல்லை. அந்த டூர் போகிறதுக்கு முன்னாடி யோகா அப்படிங்கிறது என்ன சொல்றேன்னா, செவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதாவது நம்ம உடம்பு நல்லா இருந்ததுனா தான் நம்ம வந்து பண்ண முடியும். இன்னைக்கு நேற்று நான் வரும்போது ஒரு சின்ன முட்டியில் அடிபட்டுருச்சு அப்படின்னா, அந்த முட்டியில் அடிபட்டதை யோசிச்சேன்னா அந்த அடுத்த நாளே வந்து போயிடும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம உடம்புக்கு வந்து யோகா பண்ணுறது ரெகுலர். அதுவும் இப்போ இந்த ஜென்சிக்கு வந்து நான் மெயினாக நாங்கள் பார்க்குறோம், எங்கள் டீமில் வந்து 20 பேர் இருக்காங்கன்னா அதில் 5 பேர் புதுசாக நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறோம். அவங்களோட ஹேபிட்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன் அப்படின்னா, நாங்கள் எல்லாரும் வந்து அந்த டைமில் ஒர்க் பண்ணணும்னா அதே டைமில் ஒர்க் பண்ணுவோம். இவங்க வந்து அந்த டைமில் ஒர்க் பண்ணல, இல்லை நான் என் ஒர்க்கை கொடுத்துருங்க, நான் எப்போ வேணாலும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ஓகே போகிறீங்கன்னா எங்களுக்கு எப்போ முடிப்பீங்கன்னு தெரியாது. நீங்கள் 2 டேஸ் சொல்லியிருக்கீங்களா, 2 டேஸ் கழிச்சு 2 டேஸ் கழிச்சு வந்துட்டு, இல்லை எங்களால் முடிக்க முடியல, ஏன்னா ரொம்ப ஒர்க் இருந்தது, புதுசாக படிக்க வேண்டியிருந்தது அப்படிங்கிறாங்க. அதே இது எங்கள் கூட சேர்ந்து படிக்கிறீங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணோன்னா அது வந்து பண்ணலாம். இவங்களுக்கு மெயினாக என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸோ இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் லைக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறாங்க. இதை விட ட்ரக்ஸ் ரொம்ப இருக்காங்க. தயவு செய்து இந்த தலைமுறையில் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக சூழ்நிலையை கையாடுங்க. எப்படி அப்படின்னா, இப்போ வரீங்க, உங்களோட சுற்றும் சுறவும், அதாவது யார் கூட பழகிறீங்களோ, நீங்கள் செய்யலை, ஒரு ஆள் செய்கிறாங்க அப்படின்னா எதுவுமே ஈஸியாக செய்யலாம். சேலஞ்சிங்கான ஒர்க் எடுத்து பண்ணுங்கள். இப்போ சேலஞ்சிங்னா, இப்போ ஹேண்ட் ஸ்டாண்ட், நான் தலைகீழ நிற்பேன், சிரசாசனம், அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு நான் நிற்கிறேன், உன்னால் நிற்க முடியுதான்னு இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணிங்கன்னா அது நல்ல சேலஞ்ச். அதை விட்டுட்டு என்னால் வந்து ட்ரக் எடுக்க முடியுது, ஜாலியாக இருக்கேன், நீயும் இருக்குது, அந்த பிரச்சனைக்கே போகாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆள் ட்ரக் எடுக்கிறதுனால பெங்களூரில் இப்போ உள்ள இன்சிடென்ட்ஸ் கூட நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய விஷயங்கள் தப்பாகுது. அது வந்து எதுக்குமே அவசரப்படாதீங்க. அதுக்கு ஒரு நேரம் இருக்குது, ஒரு காலம் இருக்குது, ஒரு டைம் இருக்குது. ஸோ இப்போ இந்த இளம் பருவத்தில் நீங்கள் ஐடியோ இல்லை வேறு துறைகள், நிறையா கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கோர் கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸ் முடிச்சிங்களோ, ஒரு மேக்ஸ் முடிச்சிங்களோ, பேங்க்கில் நிறையா ஒர்க்ஸ் இருக்குது, நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சரில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, மன அமைதி. நீங்கள் கேட்டிங்கல்ல, எங்களுக்கு வந்து எனக்கு 2 பிள்ளைங்க, நான் ஒய்ஃபு, இப்போ 4 பேரும் ஒரு மாம்பழ சீசனில் மாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா, இந்த மாம்பழம் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போடாமல், அந்த கொட்டையை ஒரு சின்ன பாட்டில் ஒரு 4 பேர், யாரோட மரம் வளருது அப்படின்னு நாங்கள் 4 பேரும் வந்து வைப்போம். அப்போ இதில் வந்து யார் ட்ரீ ஃபஸ்ட்டு வருதுங்கிறதுல சந்தோஷம். ஆனால் என் பொண்ணு ஏதோ பையன் ஏதோ வரலன்னா, தே கெட் டென்ஸ்டு. எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, ஏன் இது வர மாட்டேங்குது, உங்கள் இது மட்டும் ஏன் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு மாம்பழ விதையை வச்சுருக்கோம், 4 பேர் வச்சுருக்கோம், 4 பேரும் ஒரே நேரம் தான் வச்சோம். தண்ணி ஊற்றி வளர்த்தா கூட அது முன்ன பின்ன வர்றதை வந்து நம்ம மக்களால் அதை இது பண்ண முடியல. ஸோ டோன்ட் வரி, வரலையா, ஓகே, உங்கள் ஃபேமிலி மெம்பரில் 4 பேரில் 1 வந்திருக்கா, அது சந்தோஷப்படுங்க. ஏன் இது மட்டும் ஏன் வரலன்னு ரொம்ப அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இந்த வரலையா, ஓகே, இன்னொரு மாம்பழம் எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணணும். ஸோ மெயினாக இந்த ஜென்சிக்கு டோன்ட் கோ ஃபார் அதர் திங்ஸ். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இந்த யோகா ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜிம்முக்கு போங்க, எங்கேனாலும் போய் வென் யூ பர்ன் யுவர் டைம் வைஸ்லி,
நல்ல மக்களோட பழகி காலையில் பண்ணுங்க. ஒரு விஷயம், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமா, இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம், அந்த கம்பெனியில் நம்ம வந்து காய்கறிகள் வந்து இங்கே நல்லா, எனக்கு வந்து கொழும்புல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. லைக் பழங்கள்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு காலையில் ஒரு வாட்டர்மெலான் சாப்பிட்றது தமிழ்நாட்டில் சாப்பிட்றத காட்டிலும் இங்கே சாப்பிட்ற டேஸ்ட், மண் வளம் எல்லாம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம பழங்கள் வந்து செஞ்சு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டே பண்ணலாம். அப்போ தொழில் முனைவர் அந்த இதுக்கும் போகலாம். இப்போ இங்கே யோகா பயிற்சி நான் பார்த்தீங்கன்னா ஐடி பண்ணுறேன், யோகா பண்ணுறேன். காலையில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம டேக்ஸே கட்ட வேண்டாம். அந்த 10 பேர்ட்டையும் 1000 ரூபா 10,000 கையில் வாங்கி 10 நீங்கள் பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா யூ ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு. யோகாவை பொறுத்தளவுக்கு நான் என்ன, எனக்கு இந்த ட்ரிப்பு வந்திருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20% ஆஃப் மணி வந்து எனக்கு தே ஹாவ் கான்ட்ரிபியூட்டட். எனக்கு வேண்டாம், நான் ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா கூட தே டென் டு டூ. நீங்கள் உங்களால் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன், ஸோ ஐ வில் பே மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனாகவும் எடுத்து பண்ணலாம் யோகாவை. ஸோ மெயினாக வந்து ஜென்சிஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க்கை இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குற, ஸ்விம்மிங் பண்ணுறீங்க, அந்த ஸ்விம்மிங்கை இன்னொரு ஆளுக்கு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் உனக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன்னு அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுங்களே தவிர, கலைகள் லைக் சிலம்பம், எவ்வளவோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குது, அந்த விஷயத்த சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் மன அமைதி இருக்கும், நீங்களும் ஹெல்த்தில் நல்ல ப்ரமோட் ஆவீங்க. ப்ளஸ் நீங்கள் யார்ட்டையும் வந்து வேறு எதுவும் தேவையில்லாத விஷயங்கள், ட்ரக்ஸோ ஸ்மோக்கிங்கோ எந்த எதுக்கும் போகாமல் இருக்கலாம். அதுதான் என்னோட சின்ன ரெக்வஸ்ட். ஏன்னா நான் பெனிஃபிட் ஆகிட்டேன் யோகாவிலேருந்து, நீங்கள் எல்லாரும் யோகாவில் பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சார். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த உலகளாவிய ரீதியில நாங்க பார்க்கும்போது வெறுமனே இலங்கை, இந்தியா அப்படின்றதையும் தாண்டி உலகத்திலேயே இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுக்கான பல செயற்திட்டங்களை அரசாங்கம் என்ற ரீதியில அரசாங்கம் முன்னெடுத்துட்டு வந்தாலும், தனி மனிதர்களாக நாங்க சுயமாக சிந்தித்து அதுல இருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகளை தேடிக்கொள்ளும் போதுதான் அதை முற்றாக அழிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக அதை ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருந்தீங்க. அதுக்கு அப்படி நாங்க எங்களை காத்துக்கொள்றதுக்காக எப்படி இந்த யோகா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. பொதுவா இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் சார் எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க கூட அந்த மாம்பழ கதையை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இப்ப இருக்கக்கூடியவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் குயிக்கா டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்படி ஒரு சாரார் இருக்க, இன்னொரு சாரார் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, எதுவுமே தனக்கு கிடைக்கல அப்படின்னும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு வந்து வருது. நிராகரிப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே அவங்களால முடியல. சூசைட் பண்ணி கொள்ற கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்துல மாறி போயிருக்காங்க. எத்தனையோ தற்கொலைகளை நாங்க பார்க்கும் போது யங் ஜெனரேஷன்ல தான் இருக்காங்க. இவங்களுக்கு இப்படியான முடிவுகள் எடுக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மெயினான விஷயம், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிங்க. இப்போ என்னோட பொண்ணு, என் பையனே வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ஜென்ரேஷன் கேப்னு சொன்னால் கூட, அந்த ஜென்ரேஷன் கேப் நம்ம முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட அப்பா அம்மா இல்லை என்னோட ஒய்ஃபோட அப்பா அம்மா வந்து அவங்க பாட்டி தாத்தாட்ட போய் அவங்க ஓப்பனாக பேசுவாங்க. இப்போ எனக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா, ராதா சார் எனக்கு வந்து தாய் மாமா 3 பேர் இருக்காங்க. ஸோ என்னதான் நான் வந்து அம்மா வந்து இது செய்யக்கூடாது அப்படின்னாங்கன்னா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா மாமா வாங்கி கொடுப்பாங்க. தாய் மாமாட்ட தான் நம்ம போனோன்னா தாய் மாமாட்ட போய் எனக்கு வந்து என்னன்னாலும் பேசலாம் மனசுட்டு. மாமா என் ஸ்கூலில் ஒருத்தன் இது பண்ணா, அவன் ஆனால் அவங்க வீட்டில் இப்படி அடித்தாங்க, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு. ஸோ அந்த நேரம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா தாய் மாமன், இல்லாட்டி ஒரு அதே இது சித்தப்பாட்ட போய், சித்தப்பா இப்படி நம்ம வீட்டு பழக்கம் இப்படிலாம் கிடையாது, நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பாங்க. இந்த சைடு வந்து எப்பயுமே நமக்கு இருக்கும். இந்த ஜென்ரேஷனில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுங்க, ஒரு நல்ல ஒரு மனிதர். உங்கள் வீட்டிலே இருக்கிறவங்க உங்களுக்கு யார் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள், வீட்டில் ஃபேமிலியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் நிறையா விஷயத்த ஷேர் பண்ணுறீங்களே தவிர ஃபேமிலியில் நீங்கள் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி ஃபேமிலியிலையும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சண்டே அப்படிங்கிறது வந்து தான் நம்ம எல்லாருமே ஒரு ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த 6 days ஓட முடியுது. சண்டே எங்கள் வீட்டில் என்ன பழக்கம் அப்படின்னா, மார்னிங் 9 o'clock 12 o'clock வரைக்கும் ஃபோன் எடுக்கக்கூடாது. பிள்ளைங்களோட பேசணும் வீட்டில். அப்பா அம்மாவுக்கு அப்புறம் 12க்கு அப்புறம் வீட்டில் இருக்க ரிலேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த ரிலேஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்களான்னு ஒரு ஃபோன் பண்ணி பேசுறது. ஏன்னா இன்றைக்கி வந்து தொலைத்தொடர்பு இருக்கிறது வந்து எல்லாரு கூடயும் கனெக்ட் பண்ணுறதுக்காக. நம்ம வந்து நீங்கள் எங்கேயாவது இன்னைக்கு சிகிரியா, அதாவது டூருக்கு போகிறோம், சிகிரியாவில் இருப்போம், ஆனால் இங்கே கொழும்புக்கு வேலைக்கு வந்திருப்போம். அப்போ வீட்டில் அப்பா அம்மா கூட பேசுங்க. நாங்கள் இன்றைக்கி வந்தோம், இந்த மாதிரி விஷயம் பார்த்தோம், இந்த மாதிரி இருக்குது, நான் இப்படி இருக்கேன், நான் வீட்டுக்கு வரட்டா. இன்றைக்கி வந்து ஏன் நாங்கள் வந்து யோகாத்துறை ஏன் இவ்வளோ நல்லா வளர்ந்து வர்றதுன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, முன்னாடி வந்து காலையில் எந்திரிச்சா நம்ம வீடை தூக்குறதுக்கு ஒரு வேலை இருக்கும். அதில் முன்னாடி தொளிச்சு கோலம் போடுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணணும்னா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணோம்.
மாவு பேக்கெட்லாம் முன்னாடி கிடைக்காது, நம்ம மாவு பண்ணுவாங்க. ஸோ லேடிஸ்க்கு சில விஷயங்கள் இருக்கும், ஜென்ஸுக்கு சில விஷயங்கள் ஒர்க்ஸ் இருக்கும், துவைக்கிறது அவங்கவுங்க துணியை துவைப்போம், நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ டேப்பை திறந்தா தண்ணி வருது, 15 மினிட்ஸில் நம்ம வாஷிங் மிஷின் போடுறோம். ஸோ நம்மளோட ஃபிசிக்கல் ஒர்க் எல்லாமே குறைஞ்சோன்னா என்ன ஆகுதுன்னா, மென்டல் ஒர்க் மட்டும்தான் இப்போ இருக்குது. நாளைக்கு என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு டைம் இருக்குது. முன்னாடி நாளைக்கு என்னன்னு தெரியாது. மண்டேவா அவங்க வந்து இந்த ஒர்க் வச்சுருப்பாங்க, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேவா கோயிலுக்கு போகணும், தேர்ஸ்டேவா இந்த மாதிரி வந்து ஸ்கெடியூல்டு ஒர்க் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ஜென்சி கிட்ட என்ன பண்ணணும்னா, அடுத்து ஒரு பிளான் போடுறீங்க. நீங்கள் வந்து 29ல் ரிட்டையர்மெண்ட் பிளான் போடுறீங்க, ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் நல்லா பண்ணுறீங்க பழைய ஜென்ரேஷனை விட. ஆனால் ஒர்க்கு வைஸ் பார்த்தீங்கன்னா, நான் எப்போனாலும் ஒர்க் பண்ணுவேன்னு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லி லேசினஸ் அதில் வருது. இன்றைக்கி நான் துவைக்கலைன்னா என்ன பிரச்சனை, சண்டே ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து துவைச்சி ரெடி பண்ணி வச்சுருவேன், அவ்வளோதான். ஒரே நாளில் நீங்கள் ஒர்க் முடிச்சுருங்க. நாங்களாம் பார்த்தா டெய்லி இன்றைக்கி துவைச்சா தான் நாளைக்கு யூனிஃபார்ம் வரும், அந்த இது மாதிரி அந்த ஒரு அடுத்தடுத்த சூழ்நிலை இருந்தது. ஸோ இதெல்லாம் இன்வென்ஷன்ஸ் வந்து நம்ம ஒர்க்கை குறைச்சிட்டு நம்மளோட மைண்டை வேறு இதில் செலுத்துறதுக்காக, முன்னேற்ற பாதைக்காகத்தான் நமக்கு டைம் கிடச்சிது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அந்த ஒர்க்கு வாஷிங் ஒர்க்கை தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த 1 hour கேப் கிடைக்குன்னா அதில் நமக்கு யோசிக்கக்கூடிய தன்மையே வந்து இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், சரி பெசாட்டு ஒரு நம்ம டைம் இருக்குது, நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணலாமா, இல்லை வேறு எதுவும் டைம் இதோட ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், அவங்களோட சேலஞ்ச் எடுத்து, ஏன்னா கோல் செட் பண்ணுங்கள். ஸோ நான் மெயினாக சொல்கிறது வந்து, உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒரு லாங்குவேஜ் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு வந்து ஒரு 5 லாங்குவேஜஸ் தெரியும். இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, அதே மாதிரி கன்னடா. இப்போ நான் அங்கே இருக்கிறதுனால கன்னடா ப்ளஸ் வந்து இதுவும் பேசுவேன், ஃப்ரெஞ்சும். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் ஆர்வம் இருக்குது அப்படின்னா ஒரு புக்கை எடுத்து படிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் நிறையா விஷயம் இருக்குன்னா ஒவ்வொரு ஆப் பற்றி பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து டைவர்ஷன் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜஸ் படிக்கலாம், ஃபுட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக, ஓகே நம்ம கொழும்புல இருக்கோம், சைனீஸ் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு குக்கிங் பண்ணலாம். நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. முன்னாடி இவ்வளோ எக்ஸ்ப்ளோரிங் இங்கே இருக்கிறப்ப சிகிரியாவில் எப்படி போகணுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ சிகிரியாவில் எல்லாம் பார்த்தது நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ வளர்ச்சி பாதையில் மெயினாக போகிறதுக்கு இந்த ஜென்சி பாருங்கள். அதுக்கு என்னன்னாலும் சரி ஒரு 1 hour. ஸோ மேடம் சொன்ன மாதிரி இந்த ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், அதோட முடிச்சுக்கிறேன். யோகாவில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ½ hour இது பண்ணிடுவோம். லைக் ஃபஸ்ட்டு வார்ம் அப் முடித்தோன்னே ஆசனா முடித்தோன்னே மெடிடேஷன் முடித்தோன்னே சாந்தி ஆசனா பண்ணி முடிப்போம். ஸோ பிராணாயாமாவும் பண்ணுவோம். இந்த 3 வந்து மெயினானது. இதில் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, காலையில் நம்ம பல் தேய்ச்சிட்டு வந்தோன்னே ஒரு உட்காந்து நிலையாக, உங்களுக்கு ஏதோ குழப்பம் இருக்குது அப்படின்னா ஈஸியான மெத்தட் நான் செய்கிறது, ஏன்னா நம்ம பெனிஃபிட் ஆனதுனால சொல்கிறேன், 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள். மேடம் வந்து சொல்லுவாங்க லைக் நான் கண்ணை மூணாலே வேறு திங்கிங் வருதுன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 2 3 4 5 அதை மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குட்டி பிள்ளைங்கள்ல வீட்டில் எல்லாருக்குமே பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இதோட முடிச்சுக்கிறேன் நான். ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருந்தீங்க சார். குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷனும் சரி அல்லது பெரியவங்களும் சரி, எப்பவுமே தவறான சிந்தனைகள்லயே வந்து நாங்க மூழ்கி இருக்காம நல்ல விஷயங்கள்ல எப்படி எங்களை நாங்க நல்ல பாதையில செலுத்தி கொள்ளலாம் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க ஸ்ரீலங்காக்கு வந்திருக்கீங்க, இலங்கை மக்களை நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க, எங்களுடைய டிவி நேயர்களுமே உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார்? மெயினான விஷயம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில்ஸ் இல்லை இந்த கேரி பேக்ஸ் இதை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து நான் ரொம்ப என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பர்சன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நேயர்கள் எல்லாருமே தண்ணி வந்து நம்ம எங்கே போனாலும் கேரி பண்ணுற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம இன்றைக்கி நான் ஸ்ரீலங்கா வந்தேன் அப்படின்னா காலையில் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு கீழே போட்டேன்னா, அடுத்த 200 years வந்து என்னோட ஞாபகார்த்தமாக இந்த ஸ்ரீலங்காவில் எதுவும் விட்டுட்டு போவேனா, என்னோட மெமரிஸை மட்டும் கொண்டு போகணும்னு சொல்லி தான் ஒரு டின் பாட்டில் கொண்டு வந்து எங்கேனாலும் வாட்டர் ஃபில் பண்ணுவேன். ஸோ அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே ஒரு பொருள் வாங்கிட்டு போகும்போது நம்ம கேரி பேக்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் நம்ம வீட்டில் இருந்தே பை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா, அந்த கேரி பேக் ஒரு கேரி பேக் வந்து ஜஸ்ட் 16 minutes தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு ஆவரேஜாக. அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஒரு லாஸ்ட் 6 years ஒரு கேரி பேக்கும் வாங்கலை. அதுக்காக நீங்கள் எப்படி அப்படின்னா, என்ன வாங்கினா கண்டிப்பாக நம்ம கேனில் தான் வாங்கணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் we can avoid this பாட்டில். அது நம்பர் 2. நம்பர் 3 வந்து உங்கள் வயசு என்னவோ அத்தனை மரங்கள் வச்சு அதை பராமரித்து வளங்க. இப்போ என்னோடய வயசு வந்து என்றும் 16. ஸோ வருஷம் ஒரு 16 மரம் வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது. ஸோ உங்களோட
அதுதான் நம்ம வந்து ஆஸ் அ காமன் மேனாக நம்ம இந்த 3 விஷயம் கடைபிடிச்சிட்டு எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு 1 hour வாட் எவர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் யூ கேன் டூ, யோகாவை சூஸ் பண்ணீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் எதுவாக இருந்தாலும் ஃபேன் ஓடினாலும் நம்ம பெட்ரூம்ல இல்லை ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஈஸியாக நம்ம யோகா பண்ண முடியும். இந்த 4 பண்ணாலே இட் வில் பி கிரேட். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. உண்மைதான். உடல் ஆரோக்கிய சம்பந்தமாகவும் அல்லது மன ஆரோக்கியத்துக்கும் இந்த யோக கலை எவ்வாறெல்லாம் கை கொடுக்குது அப்படின்றத ரொம்ப அழகா ஆழமாக தெளிவுபடுத்திருந்தீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு விஷயங்களை தெளிவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் மேம்.